வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. இந்தன் இயேசுவே சொந்தம் மானிரே, எந்த நேரமும் என்னை காத்திரே. பகலோ இரவோ வெயிலோ குளிரோ காலையோ மாலையோ காத்திடுவே. பகலோ இரவோ வெயிலோ குளிரோ காலையோ மாலையோ காத்திடுவே. எந்தன் இயேசுவே சொந்தம் மானிரே, எந்த நேரமும் என்னை காத்திரே. அகாப்பே காஸ்பல் மினிஸ்ட்ரியின் சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சத்தியம் சத்தியமே. எங்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரால் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த உலகத்தில் எல்லா மக்களும் எதையாவது கொண்டாடக்கூடிய மக்களாக நம்ம காணப்படுறோம். உண்மையே இல்லைங்களா? பிறந்த நாள் கொண்டாட்டம், திருமண நாள் கொண்டாட்டம், இந்த வரிசையில் இப்போல்லாம் மக்கள் நோய்களை கூட கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. உலக சர்க்கரை நோய் தின விழா, உலக எய்ட்ஸ் தின விழா, உலக இருதய நோய் தின விழான்னு சொல்லி மக்கள் எதையாவது கொண்டாடணும்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் தான் நம்ம எல்லாருமே. அங்கே இதில் தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் அப்படின்னு எல்லா வித மக்களும் அடங்குவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த டிசம்பர் காலங்களில் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக கிறிஸ்மஸ் மாறிவிட்டுச்சு. ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு விதிகளுமே இல்லாமல் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தினம்தான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள். ஆனால் உண்மையாகவே கிறிஸ்து பிறப்புக்கு பின்பாக இருக்கிற செய்தி, அது கேட்பவர் மனதை நெகிழ வைக்கக்கூடிய, கேட்பவருடைய இருதயங்களை கலங்க வைக்கக்கூடிய ஒரு அன்பின் செய்தியாக அந்த செய்தி இருக்குது. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் சமயங்களில் உங்கள் எல்லாருக்கும் அந்த மனதை நெகிழ வைக்கக்கூடிய, உங்களது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் செய்தியை குறித்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அதற்கு ஏதுவாக புதிய ஏற்பாட்டு புத்தகம் லூக்கா அதிகாரம் 2 வசனம் 9-16 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். மிகவும் அருமையான செய்திகளை சுமந்து வரக்கூடிய ஒரு வசனங்கள். இன்றைக்கி 2020 வருடங்களுக்கு மேலே ஆகுது இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை மக்கள் ஆரம்பித்து. ஆனால் நம்ம வாசித்த இந்த வசனங்கள் முதல் கிறிஸ்மஸ், அதாவது உங்களை என்னையும் படைத்து வானத்தையும் பூமியும் படைத்த அந்த மிகப்பெரிய தேவனாக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த கர்த்தர் இந்த பூமியில் மனிதனாக பிறந்த அந்த முதல் கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது நடந்த நிகழ்வுகளை தான் இங்கே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே 2020 வருடங்கள் கழித்து கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைகளை கொண்டாட வேண்டிய முக்கியமான நிகழ்வை மறந்து போய் மக்கள் இருக்கும் பொழுது அதை நினைவுபடுத்தும் விதமாகவும் அர்த்தமுள்ள விதத்தில் எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த நற்செய்தியை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் ஒரு அர்த்தமுள்ளதை மாற்றுவதற்காக இந்த வசனங்களுக்கு பின்பாக இருக்கிற செய்திகளை நம்ம தியானிக்கலாம். குறிப்பாக 3 விதமான கேள்விகளை இந்த பகுதியிலிருந்து கேட்டு நம்ம கிறிஸ்மஸை கொண்டாட ஆரம்பிக்கும் பொழுது, அது பெயரளவில் இல்லை கடவுளுக்கு விரோதமான விதத்தில், உங்கள் இருதயங்களுக்கு குற்ற உணர்வை கொடுக்கக்கூடிய விதத்தில் கொண்டாடாமல் தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டாடும் விதத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிற மக்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த மக்களுக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி நாளாக அதை நம்ம கொண்டாட முடியும். முதல் கேள்வி என்னது?
இந்த கிறிஸ்மஸ் யாருக்கானது? அநேக மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படிங்கிறது அது கிறிஸ்தவர்களுக்கானது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை அதுவல்ல. அநேக பண்டிகைகளுக்கு பின்பாக அநேக உண்மைகள் மறைக்கப்படுது. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படிங்கிறதுக்கு பின்பாக மறைக்கப்படுகிற அநேக சத்தியங்கள் உண்டு. பிரியாணிக்கு பின்பாகவும் கேக்குக்கு உள்ளேயும் சத்தியங்கள் புதைக்கப்படுது. ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணுன்னா பிரியாணிகளுக்கு உள்ளேயும் கிறிஸ்மஸ் கேக்குகளுக்குள்ளேயும் மறைந்து கிடக்கிற அந்த உண்மையான சத்தியங்கள் நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கானது மட்டும் கிடையாது. இங்கே வாசிக்கும்போது அது இருளில் இருக்கிற மக்களுக்கானது, அது பயப்படுகிற மக்களுக்கானது, அது எல்லா ஜனத்துக்குமானது, மிகுந்த துக்கத்திலும் மிகுந்த வேதனையில் இருக்கிறவர்களுக்குமான ஒரு பண்டிகை அது. இங்கே சொல்லும்போது சொல்கிறார், உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமான ஒரு பண்டிகை தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையானது. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க வேதத்துக்கு விரோதமானது, தேவனுக்கு விரோதமானது. அந்த இருட்டு நேரத்தில் குளிரில் பசியோட பட்டினியோட கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அந்த மேய்ப்பர்களுக்கு முதலாக அறிவிக்கப்படும் போது சொல்கிறாங்க, இருளில் இருக்கிற மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய சத்தியம் அது. இந்த கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது இருளில், கஷ்டங்களில், வேதனைகளில், துக்கங்கள் இருக்கிற மக்களுக்காக அறிவிக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கை இருளில் இருக்குதா அப்படின்னா கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது உங்களுக்கானது தான். இரண்டாவது, பயப்படுகிற மக்களுக்கு. அவங்க பயப்படும் போது சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பயப்படுறீங்களா? உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, இந்த உலகத்தை குறித்து, உலகத்தில் தலைவிரித்து ஆடக்கூடிய பாவங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை குறித்து பயப்படுறீங்களா? அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் செய்தி உங்களுக்கானது தான், எல்லா ஜனத்துக்குமானது. ஏழை, பணக்காரர், ஆண், பெண், சிறு பிள்ளை, எந்த பாகுபாடே இல்லாமல் இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமா அந்த உலகத்தில் வந்திருக்கிறனால இந்த கிறிஸ்மஸ் ஆனது ஒரு சில மக்களுக்கு மட்டும் கிடையாது, இதை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமானதுன்னு தான் இந்த வசனம் சொல்லுதாங்க. இரண்டாவது, 2020 வருடம் ஆன பின்பும் கூட இன்றைக்கி மூளை முடுக்கு எல்லாமே கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுது. அந்த அளவுக்கு இந்த பண்டிகை கொண்டாடக்கூடிய, இந்த பண்டிகை குறிக்கக்கூடிய நபர் முக்கியமானவரா? ஆமாம், முக்கியமானவர் தான். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் முக்கியமானவர் தான். இந்த கிறிஸ்மஸ் சொல்லக்கூடிய செய்தி அவ்வளோ முக்கியமானதா? ஆமாம், மிகவும் முக்கியமானது தான். அது தவிர்க்க முடியாதது தான் அதுங்க. அப்படி என்ன பெரிய செய்தி அது? இரண்டாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அதுதான். இந்த கிறிஸ்மஸ் செய்தி எதை சொல்லுது நமக்கு? இங்கே வாசிக்கிறோம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இதுதாங்க கிறிஸ்மஸ் செய்திங்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்காக பிறந்தவரை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடியது தான் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். கர்த்தர்னா என்னது? அவர் ஆண்டவர், தேவன். கிறிஸ்துன்னா அவர் மீட்பர், பல நூற்றாண்டுகளாக காத்திருந்த மீட்பர். இரட்சகர்னா காப்பாற்றக்கூடியவர், விடுதலை தரக்கூடியவர். அப்போ கிறிஸ்மஸ் செய்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா இதுதான், உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களுக்கு விடுதலை தருவதற்காக மனிதனாக தேவன் பிறந்திருக்கிறார். உங்களை மீட்பதற்காக தேவனாகிய கிறிஸ்து என்னும் அந்த தேவன் உங்களுக்காக மனிதனாக பிறந்திருக்கிறார். அந்த நாள் தான் கிறிஸ்மஸ் பண்டிகை. அந்த நாள் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம்தான், உங்களுக்காக தேவனாக இருந்தவர் மனிதனா 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தார். பிறந்து உங்களை காப்பாற்றுகிறார், விடுதலை தருகிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், காப்பாற்றுகிறார்னா நான் ஆபத்தில் இருக்கிறேன்னா? விடுதலை தருகிறார்னா நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன்னா? உண்மைதான். உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுமே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே காப்பாற்றப்பட வேண்டிய மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒவ்வொரு மனுஷனும் பேச்சில், செயலில், சிந்தனையில் நம்மை படைத்த தேவனுக்கு விரோதமாகவும், அன்பு செய்ய வேண்டிய நமக்கு பக்கத்தில் கூட இருக்கிற மனைவிக்கு விரோதமாக கணவனும், கணவனுக்கு விரோதமாக மனைவியும், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்களும், பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகளும், சகோதரனுக்கு விரோதமாக சகோதரனும், அண்ணனுக்கு விரோதமாக தம்பியும், மாமியாருக்கு விரோதமாக மருமகளும், இப்படி சொல்லிக்கிட்டே போக முடியும். மனிதனுக்கு விரோதமாக நம்ம எல்லாம் பாவம் செய்யக்கூடிய மக்களாக காணப்படுறோம். இன்றைக்கி மன்னிக்கிறதுக்கு மனதில் மக்களுக்கு தற்பரியராக இருக்கிறோம்.
ஒரு பாசத்தை நேசிக்காமல் பணத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம அங்கே பக்தியை நேசிக்கிறதுக்கு பதிலாக பணத்தை நேசிக்கிறோம். நம்ம அங்கே மன்னிக்கிறதுக்கு யாரும் தயாராக கிடையாது. வன்முறை குடும்பங்களை தலைவிரித்து ஆடுது. இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யும் பொழுது நம்மளை பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். நிச்சயமாகவே உங்களை என்னையும் படைத்த தேவன் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுகிறபடி நம்ம எல்லாரையும் நரகத்தில் தள்ளி அழிப்பார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குதுங்க. ஆகவே நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்ம பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் பாவம் செய்கிற மக்களாக இருக்கிறனால நிச்சயமாகவே நமக்கு தண்டனை உண்டு. இந்த வாழ்க்கையின் போதும் இந்த வாழ்க்கைக்கு பின்பும் கூட. ஆகவே அப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக, அப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக, நரகத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, துக்கங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, குற்ற உணர்விலிருந்து நம்ம விடுவிப்பதற்காக தேவனாக இருந்த அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து நமது பாவங்களுக்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தவராக இன்று நமக்காக ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்மஸ் பண்டிகை நினைவு கூறக்கூடிய சத்தியம் இதுதான். இதை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்கள் பிரியாணியில் எப்படி சிக்கன் துண்டை பூனி மறைக்கிறாங்களோ அதுபோல் உங்கள் பாவங்களுக்காக மறிக்க வந்தவர், உங்கள் பாவங்களுக்காக உயிர்த்தெழுந்த வந்த இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிங்கிற செய்தியை அவங்க போட்டு புதைச்சிடுறாங்க. ஆனால் உண்மையாகவே கிறிஸ்மஸ் சொல்லக்கூடிய செய்தி உங்கள் மனதை நெகிழ்விக்கக்கூடிய செய்தி மட்டுமல்ல, உங்கள் மனதை பூரிப்பாக்கக்கூடிய ஒரு செய்தி, உங்கள் மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஆகவே கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோரங்களையும் கடையோரங்களையும் ஆடை அலங்காரங்களும் வண்ண விளக்குகளும் சாண்டா கிளாஸ் சொல்லக்கூடிய கிறிஸ்மஸ் தாத்தாக்களும் கேக்குகளும் பிரியாணிகளும் உங்களை உண்மையான அந்த கிறிஸ்மஸ் செய்தியிலிருந்து மறைக்கக்கூடும். ஆகவே கேக்குகளை தாண்டி, பிரியாணிகளை தாண்டி, கிறிஸ்மஸ் தாத்தாக்களை தாண்டி நீங்கள் கிறிஸ்துவை தேடக்கூடிய மக்களாக காணப்படணும். கிறிஸ்து உங்களுக்காக தரக்கூடிய உண்மையான கிறிஸ்மஸ் பரிசு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு தான், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடுதலை தான். பாவத்திலிருந்தும், பாவம் தரக்கூடிய குற்ற உணர்விலிருந்தும், பாவம் தரக்கூடிய கவலைகள் இருந்தும், கஷ்டங்கள் இருந்தும் தரக்கூடிய விடுதலை தான் உண்மையான கிறிஸ்மஸ் பரிசா தேவன் உங்களுக்காக தருகிறார். இதுதாங்க கிறிஸ்மஸ் செய்தி. நீங்கள் கிறிஸ்மஸ் அநேக கிறிஸ்மஸ்கள் கொண்டாடி இருக்கலாம், நீங்கள் அநேக பரிசுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு பாவ மன்னிப்புங்கிற பரிசு கிடைச்சிருக்குதா? யோசிச்சு பாருங்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு மரணம் வந்தாலும் கூட நீங்கள் நரகத்துக்கு போகாமல் இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு சந்தோஷமும் சமாதானமும் தலைவிரித்து ஆடக்கூடிய, சந்தோஷமும் சமாதானமும் பொங்கி வழியக்கூடிய அந்த பரலோகத்திற்கு நீங்கள் போவங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிறிஸ்மஸில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தரக்கூடிய பாவ மன்னிப்பு, சந்தோஷம், சமாதானம், தேவனது பிள்ளைகளாகக்கூடிய அந்த புத்திர சுவிகாரம் சொல்லக்கூடிய அந்த மகன் மகள்ங்கிற அந்தஸ்து, இவை தான் எந்த உலகமும் தர முடியாத, எந்த கிறிஸ்மஸும் தர முடியாத அருமையான கிறிஸ்மஸ் பரிசை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. மூன்றாவது, இப்படிப்பட்ட இவ்வளவு யாருமே தர முடியாத கிறிஸ்மஸ் ஒரு கிஃப்டை, ஒரு கிறிஸ்மஸ் பரிசை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் பொழுது நீங்கள் இதுக்கு எப்படி பிரதிபலிக்கணும்? அந்த முதல் கிறிஸ்மஸ் பண்டிகை எப்போ அவங்க எப்படி பிரதிபலித்தாங்க? தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து பிள்ளையை கண்டார்கள். இந்த கிறிஸ்மஸ் பரிசுக்கு நம்முடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கணும்? முதலாவது, இது வானத்தையும் பூமியும் படைத்த, உங்களையும் என்னையும் படைத்த அந்த தேவனால் உரைக்கப்பட்ட ஒரு உண்மை அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அங்கே கிறிஸ்மஸ் வருது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம், கேக் சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம், மதுபானம் குடித்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் உணர்த்துதா? அப்படின்னா உண்மையாகவே இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் சரியாக பிரதிபலிக்கலன்னு தான் அர்த்தம். இவங்க எப்படி பிரதிபலித்தாங்க? கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஓ, தேவன் எனக்கு அறிவிச்சிருக்கிறார், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக, சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்ந்தாங்க அவங்க. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் உணர வேண்டிய சத்தியம் இதுதான். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறார், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, சமாதானத்தை கொடுப்பதற்காக, உங்களுடைய குற்ற உணர்விலிருந்து, பாவ உணர்விலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்.
அதை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒழிய வேறு எதுவும் பிரதானமானது கிடையாதுங்க. கேக்கு, பிரியாணி, குடி, வெறி இது எல்லாமே கிறிஸ்மஸுக்கு அப்பாற்பட்டது. முதல்ல முக்கியமான விஷயம் இதுதான். இயேசு உங்களை நேசிக்கிறனால, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிறக்காக, அவரை நீங்கள் நம்பணுங்கிறக்காக தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உணர்த்திக்கக்கூடிய முக்கியமான சத்தியம்ங்கிறத நீங்கள் உணர வேண்டியது முதல் பிரதிபலிப்பு. இரண்டாவது பிரதிபலிப்பு, இதை குறித்து நீங்கள் அசட்டையாக இருக்கக்கூடாது, ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. அவங்க என்ன செய்கிறாங்க, தீவிரமாக போனாங்கன்னு வாசிக்கிறோம். தீவிரமானா ரொம்ப கவனத்தோட, ரொம்ப எச்சரிக்கையோட, உடனடியாக போய் அவரை பார்க்கணுன்ட்டு ஓடுறாங்க. அவங்க அந்த அவசர உணர்வு உங்களுக்கு இருக்குதா? ஐயோ நான் பாவியாக இருக்கிறேன், என்னைக்கு வேணால் எனக்கு மரணம் வரலாம், என்னைக்கு வேணால் இயேசு கிறிஸ்து வரலாம், நான் நரகத்துக்கு போகலாம், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா, நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா என்னால் அப்படிங்கிற ஒரு அவசர உணர்வு உங்களுக்கு இருக்குதா? இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம மெதுவாக கேக் சாப்பிட்டுக்கலாம், பிரியாணி சாப்பிட்டுக்கலாம், குடிச்சு வெறிக்கலாம், கொண்டாடலாம் நம்ம, அதுதான் உங்கள் எண்ணமாக இருக்குதா? அப்படின்னா நீங்கள் சரியாக பிரதிபலிக்கலை. உண்மையான பிரதிபலிப்பு அப்படிங்கிறது, இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக நான் அடைய வேண்டிய மரணத்தை, நான் அடைய வேண்டிய தண்டனையை எனக்காக தேவன் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? பாவமே செய்யாத அவர் எனக்காக பாடுபட்டாரா? ஐயோ, அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. நான் உடனடியாக அவரோட பாவத்தில் விழுகணுமே, அவரோட பாவத்தில் கண்ணீர் சிந்தனுமே, அவர் என்னோட ரட்சகரா, என்னுடைய தேவனா, என் பாவத்தை மன்னிக்க வந்த தேவனான்னு ஏற்றுக்கொண்டு நான் அவருக்காக வாழணுமே அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு இல்லையா? அப்படி இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்மஸுக்கு சரியாக பிரதிபலிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக பிரதிபலிக்கணும்னா அவர் இயேசுடைய பாதத்தில் போய் நீங்கள் அவர் உங்களுக்காக மரித்ததுக்காக, அவர் உங்களுக்காக உயிர் விட்டதுக்காக, அவர் உங்களுடைய பாவங்களுக்காக உயிர் தந்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் இரண்டாவது. மூன்றாவது பிரதிபலிப்பு, அவங்க இறுதியாக இயேசுவை தங்களுடைய கண்களில் பார்த்துட்றாங்க. அவங்க இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் இயேசுவை பார்க்கணும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய பிள்ளை வளர்ப்பில், எல்லா இடங்கள்லையும் நீங்கள் இயேசுவை காணணும். அவர் கொடுக்குற பாவ மன்னிப்பு, அவருடைய அன்பு, அவருடைய நேசம் உங்களுக்குள்ளே பொங்கி வழியணும். உண்மையாக அப்படி இருக்கு? அப்படி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை இயேசுகிட்ட ஒப்புக் கொடுங்க. இயேசுடைய அன்பு உங்கள் இருதயங்களை பொங்கி வழியணும். நீங்கள் பாவத்தில் வெந்து அழியும் போது, உங்களை நரகத்தில் உங்கள் பாவம் இழுத்துட்டு போகுதுன்னு தெரிந்த பின்பு தேவன் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கல. அவருங்க உடனடியாக பரலோகத்திலிருந்து கீழே மனிதனை பிறந்தார். அவர் மற்ற மக்கள் பாடுபடும் பொழுது, மற்ற மக்கள் கஷ்டப்படும் பொழுது, பசி பட்டினியில் வேதனைப்படும் பொழுது, நீங்களும் இயேசு எப்படி இயேசுடைய இருதயத்தை நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் நெருக்கி ஏவி பரலோகத்திலிருந்து கீழே இழுத்துட்டு வந்துச்சோ, அதுபோல் சக விசுவாசிகள், சக மக்கள், உங்களுடைய குடும்பத்தினர், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மக்கள் கஷ்டப்படுவதை காணும் பொழுது உங்களுடைய இருதயமும் கூட இயேசுவை போல பிரதிபிக்கக்கூடிய அன்பை பெற்றிருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை கண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையாகவே நீங்கள் இயேசுவை கண்டிருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இயேசுடைய பாதத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகத்தான் பிறந்தார், உங்களுக்காகத்தான் சிலுவையில் மரித்தார், உங்களுக்காகத்தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார்னு நீங்கள் உங்கள் இருதயத்தில் மனப்பூர்வமாக முழு இருதயத்தோட முழு பலத்தோட நம்பும் பொழுது இயேசு உங்கள் வாழ்க்கையுடைய எல்லா பகுதியிலையும் காண முடியும், அவரை பிரதிபலிக்க முடியும். அவரை போலவே நீங்கள் எல்லோரையும் அன்பு செய்வீங்க, அவரை போலவே நீங்கள் எல்லோரையும் மன்னிப்பீங்க, அவரை போலவே நீங்கள் தியாகமான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க, அவரை போலவே கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் சகிப்பீங்க. உங்களுக்கு மற்ற மக்கள் உங்களை சிலுவையில் அறைஞ்சாலும் கூட நீங்கள் பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட இருதயம் இயேசுவை காணும். எத்தனை கிறிஸ்மஸ் கடைஞ்சு போச்சு, எத்தனை கிறிஸ்மஸை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. நீங்கள் எத்தனை கிறிஸ்மஸில் விலை உயர்ந்த கேக்கை சாப்பிட்ருப்பீங்க, எத்தனை கிறிஸ்மஸில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, எத்தனை கிறிஸ்மஸில் நீங்கள் உங்கள் சக மக்களோட கூட சேர்ந்து நீங்கள் அதை இதை கொண்டாடி இருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே அங்கெல்லாம் இயேசுவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் உண்மையாகவே இயேசுவை காணணும். உங்கள் வாழ்க்கையில் இயேசு தரக்கூடிய அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரும் கஷ்டங்களும் வேதனைகளுக்கும் துக்கங்களும் கடந்து போன அந்த வாழ்க்கை எல்லாமே இனிமேல் ஆனந்தமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் மற்ற மக்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறணும். அப்போ தான் கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான கிறிஸ்மஸாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம முன்னமே சொன்னபடி நம்ம ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியாமல் கொண்டாடக்கூடிய மக்களாக காணப்படுவோம்.
அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உலகத்திலேயே அதிகமாக மதுபானங்களும் போதை ஊசிகளும் விற்பனையாகக்கூடிய நாள் மற்ற நாட்களை விட இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தான் அதிகம். இந்த செய்தியை இயேசு கேட்கும் பொழுது, இந்த செய்தியை இயேசு காணும் பொழுது அவர் கண்கள் எப்படி கண்ணீர் சிந்தும்? கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவத்தையும் சுமந்து கொண்டவரா? அவர் முகத்தில் காரி உமிழும் பொழுது அதை எல்லாவற்றையும் சகித்து கொண்டவரா? அவர் அடிக்கும் பொழுது, உதைக்கும் பொழுது எல்லாவற்றையும் சகித்து கொண்டவரா? ஏன் சகித்துக்கணும்? எதுக்காக ஒரு திருடனை போல திருடர்கள் மத்தியில் சிலுவையில் சாகணும்? நீங்களும் நானும் சரியான விதத்தில் அவரை புரிந்து கொள்ளணும், சரியான விதத்தில் அவரை நேசிக்கணும், அவர் படைத்த சமூகத்தை நேசிக்கணும் அப்படிங்கிறனால தான். ஆனால் அதையெல்லாம் மறந்து அதை குறித்து கொஞ்சம் கூட தெரியாமல் நம்ம அவர் பிறந்தநாளை கொண்டாடுறோம், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கையில் ஊசி போட்டுக்கிட்டும், இந்த கையில் மது பாட்டில் பிடிச்சிக்கிட்டும், வாய் நிறைய பிரியாணிகள் திணிச்சிக்கிட்டும் இருக்கிறதா கிறிஸ்மஸ் வாழ்க்கைங்கிறது? பசி பட்டினியோடு இருக்கிற மக்களுக்கு உங்கள் உணவுகளையும், கஷ்டப்படுகிற மக்களுக்கு அன்பையும் பகிர்ந்து கொடுக்கறது தானே உண்மையான கிறிஸ்மஸ். உங்களுடைய மனதில் கையை வச்சு சொல்லுங்களேன், உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்மஸை அனுபவிச்சிருக்கீங்களா? கிறிஸ்மஸை இப்படி கொண்டாடி இருக்கீங்களா? நீங்கள் அப்படி கொண்டாடுனீங்க அப்படின்னா நிஜமாகவே கிறிஸ்மஸை நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் கிடையாது, டெய்லி நீங்கள் கொண்டாடலாம். நீங்கள் டெய்லி நீங்கள் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தார் நீங்கள் சொல்ல முடியுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கேக் சாப்பிட்லாம், கேக்கு பகிர்ந்து கொடுக்கலாம், ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம், பசியுள்ள மக்களுக்கு நீங்கள் பிரியாணியை கொடுக்கலாம். இயேசு ஒருபோதும் அதை அவர் குற்றம் சாட்டுவது கிடையாது. ஆனால் இந்த உண்மை புரியாமல் உங்களுக்கு நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் கேக் சாப்பிட்டாலும் கூட ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அது தேவனுக்கு பிரியமானதல்ல. அது உங்களுக்கு வேணால் இனிக்கலாம் அந்த கேக், ஆனால் தேவனுக்கு அது கசக்கும். பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் மனமகிழ்ந்து இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் கர்த்தருக்கு அந்த பிரியாணி இனிக்காது, அது கசக்கும். ஆகவே கிறிஸ்துவுடைய பெயரை சொல்லி கசந்து இருக்கிற மக்களுக்கு இனிப்பை கொடுப்போம், கசந்து இருக்கிற உடைந்து போன இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்போம், சமாதானத்தை கொடுப்போம். கிறிஸ்மஸுங்கிறது அதுதான். சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், உடைந்த இருதயத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, சமாதானம் தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய ஒரு கிறிஸ்மஸாக அமையணும்னு சொல்லித்தான் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் மனிதனாக பிறந்து மனிதனுக்காக அவர் மனிதனை விட கீழே இருக்கிற அடிமையைப் போல ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தார். ஆகவே நம் அனைவரும் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை அந்த இயேசுவோடு சேர்ந்து அவருடைய ரட்சிப்பையும் அவரது மகிழ்ச்சியையும் அநேக மக்களுக்கு தரக்கூடிய ஒரு விதத்தில் கிறிஸ்மஸை கொண்டாடலாம். இதை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும் அந்த உண்மையான கிறிஸ்மஸ் தரக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தாமே கொடுப்பாராக. இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். என்னையுமே சேராது, சிறிதுமே தொழாது, என்னையுமே சேராது, சிறிதுமே தொழாது, கையிலதின் கொடுமையோ குளிரதின் தாக்கமோ பகலதின் நம்பகலோ இரவதின் சங்காரமோ என்னையுமே சேராது, சிறிதுமே தொழாது, எந்தன் இயேசுவே சொந்தம் மானிரே. பண்டிகைகளை கொண்டாடுகின்றதை நாம் அறிந்திருக்கிறோம். மக்கள் பல பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். அப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் மற்ற பண்டிகைகளைப் போல அல்ல கிறிஸ்துமஸ் என்ற ஒரு நாள். கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக இந்த ஒரு கிறிஸ்துமஸ் நாள் பண்டிகையானது இருக்கிறது. கிறிஸ்து பிறந்த ஒரு நாளை அர்த்தமுள்ள வழியில் அதை புரிந்து அதை கொண்டாடுவதுதான் ஒரு சரியான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக இருக்க முடியும். கிறிஸ்து இரட்சகராக உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை பற்றி சொல்லுகிறது. மனிதர்களாகிய நாம் அனைவரும் பாவத்தில் இருக்கிறோம், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், பாவத்தின் நிமித்தமாக வந்த மரண அடிமைத்தனத்தில் இருக்கின்றோம், தேவனுடைய தண்டனைக்கு பாத்திரவான்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நம்மை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த ஒரு நாள்தான்
கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கின்றது. நம்மை மீட்கும்படியாக அவர் பிறந்தார் என்பதே இந்த பண்டிகையின் முக்கியமான ஒரு செய்தியாகும். இந்த ஒரு செய்தி தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாகும். தேவன் அறிவித்த இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற ஒரு செய்தி தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாகும். தேவன் அதை அறிவித்தார். இந்த ஒரு செய்தியை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் ஏன் பிறந்தார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து அதை கொண்டாட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செய்தியை பற்றி நாங்கள் கேட்டறிந்தோம். பாவிகளாகிய எங்களை மீட்கும்படி ஒரு இரட்சகர் பிறந்தார் என்பதுதான் அங்கே கிறிஸ்துமஸினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாகவும் அர்த்தமாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்தோம். என்னுடைய இவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக அவர் இந்த பூமியில் பிறந்தார், சிலுவையில் மரித்தார், மீண்டும் உயிர்த்தார் என்ற ஒரு செய்தியை உணர்ந்து இந்த ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த செய்தி வழியாக கேட்டறிந்தோம். ஆகவே இந்த வேளையிலே இந்த செய்தியை இந்த ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொண்டு என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார் என்பதை உணர்ந்து நான் பாவிதான், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று உம்மிடத்தில் ஒவ்வொருவரும் கேட்டு நாங்கள் இவ்விதமாக ஒரு அர்த்தத்தோடு இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே காஸ்பல் மினிஸ்ட்ரி, பிளாட் நம்பர் 1554, வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyam@gmail.com. தொலைபேசி எண் 9645236648. எங்களை நீங்கள் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் பின்தொடரலாம். அதற்கான முகவரிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே.